அதனால நீ என்னை வணங்கு, தொழுகை நிலைநாட்டு. ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யூமினு பிஹா வத்தபா ஹவாஹு ஃபதர்தாக். இந்த நல்வழியை விட்டும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உன்னை திசை திருப்ப இடம் கொடுத்து விடாது, மனோ இச்சையை பின்பற்றவர்கள் கட்டுப்பற்றாது, உன்னையும் சேர்த்து குழியில் தள்ளி விடுவார்கள், கவனமாக இருந்துகள். இவ்வளவும் சொல்லிவிட்டு அல்லாண்டு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உன்னுடைய கையில் இருப்பது என்ன, வலது கையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லாம் தெரிந்து ஒன்று அல்லாஹ் தெரியாதா? அவர் தெரிந்து பதில வரவழைக்கிறக்கா கேட்கிறான். என்ன? காலஹி அசாய, அதான் என்னுடைய கைத்தடி, அத்தபக்கவும் அலைகா, அதன் மீது நான் ஊண்டிக் கொள்வேன். அகுசுபிஹாலா கணமி, என்னுடைய ஆடுகளுக்காக வேண்டிய இந்த இலதலைகள் நான் பறிச்சு போடுவேன். ஒலிய பீஹா மஆரிபு உஹ்ரா, இதுல வேற பல வேலைகள் எனக்கு இருக்குது. பாம்பு கண்டா அடிப்பேன், இத்தனை விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நான் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கால அல்கிஹா யா மூசா, மூசாவே அது கீழே போடு என்று அல்லாஹ் சொன்னான். அவர் போட்ட பொழுது அது சீறுகின்ற பாம்பானது, சீர்ற பாம்பா மாறி போச்சு. கால குதுஹா, உடனே அதை பிடி என்று சொன்னான் அல்லாஹ். சனுய் உலா தக, பயப்படாத பிடி. சனுய் துஹா சீரத்தகல் ஊலா, பிடிச்ச உடனே பல நிலைக்கு வந்துடும். பாம்பா எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டா கீழே கிடக்கிறதுக்கு தான் இருக்கு, தூக்குனா பழைய மாதிரி வந்துடும். அப்ப அதனால பயப்படாது. கையில் எடுத்தோம் கை தெரியாதா இருக்குமே தவிர உன் பாம்பா உங்க கையில ஒரு செகண்ட் கூட இருக்காது, பயப்படாத. அதனால தைரியமா புடி, பழைய நிலைமைக்கு அதை நாம் மாற்றி விடுவோம். ஒதுமும் எத கையிலா ஜனாஹிக்க, உன்னுடைய விழாப்புறத்தின் பக்கம் உன்னுடைய கையை கொண்டு போய் சேரு. தகுருஜு பைலா மின்னை சூயின், எந்த ஒரு நோயும் இல்லாமல் வெண்மையாக அது வெளிப்படும். ஆயத்தன் உஹ்ரா, இது இன்னொரு அற்புதம் அப்படின்னு ரெண்டையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். லினுரியகமின் ஆயாத்தினல் குப்ரா, நம்முடைய அத்தாட்சிகளை உமக்கு காட்டுவதற்காக உம்மை நாம தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். இது ஹபிலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட நீ போ, அவன் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை? கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு. வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது காரியத்தை எனக்கு எளிதாக்கு. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி, என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவில் உள்ள முடிச்சு என்ன செய்து விடு, சிக்கலை அவிழ்த்து விடு. வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து ஒரு துணையாளரை எனக்கு ஏற்படுத்தி. ஹாரூன் ஆகி, என் சகோதரராகிய ஹாரூனை எனக்கு துணையாக ஆக்கு. உஸ்துத் பிஹி அஸ்ரி, அவர் மூலம் என்னை பலப்படுத்து, என்னுடைய முதுகை பலப்படுத்து. என்னுடைய காரியத்தில் அவரையும் கூட்டாளியாக்கு. அஷ்ரிகுஹு ஃபி அம்ரி, எனது இந்த தூதுத்துவ பணியில அவரையும் ஒரு பங்காளி ஆக்கி வச்சிரு. கை நுஸப்பிஹ கஸீரா வ நذ்குரக கஸீரா, உன்னை நான் அதிகம் தஸ்பீஹ் செய்வதற்காக, துதிப்பதற்காக வேண்டியும் நினைவு கூறுவதற்காக வேண்டியும் இப்படி செய்துவிடு. இன்னக குந்த பினா பஸீரா, நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லினா, கத் ஊதீத சுஅலக யா மூசா, மூசாவை நீ கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது, கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டதுன்றான். இந்த இது வரைக்கும் உள்ள விஷயங்கள் 20வது அத்தியாயத்தில் 9 இருந்து 36 வரைக்கும் இருக்கிறது. இது சொன்ன விஷயங்கள்ல சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கியாமத் நாள் இருக்கு பாருங்க, அது எப்பங்கிறது யாருக்கும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இறை தூதரா நியமிக்கும் பொழுது நேரடியா பேசுவதற்கு தேர்ந்தெடுக்கிறான். அவங்கள்ட்ட என்ன சொல்றான்னு கேட்டா நான் மறைச்சு வச்சுக்கிறேன். எதுக்கு? இன்னைக்கு தெரிஞ்சா மனுஷன் நல்லா நடக்க மாட்டான். மனிதனுடைய சுபாவம் இருக்கு பாருங்களேன். அவனுடைய மூத்த இத்தனாம் தேதி 2010 நான் மூத்தா போண்டு வைங்களேன், 9 வரைக்கும் ஆடதாட்ட ஆடுவேன்ல, 10ல் தவா செஞ்சுக்கிறேன். நான் தான் 2010 வரைக்கும் இருக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்ப இன்னைக்கு தான் மரணம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் போடாத ஆட்டம்லாம் போட்டுவிட்டு கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சுக்கிறேன்னு போயிடுவான். அப்ப அடுத்த நிமிஷமா அடுத்த வினாடியாண்டு பயம் இருந்தா தான் ஓரளவுக்காவது நம்ம ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு மரணத்தினுடைய பயம் தான் நம்மளை நல்வழிப்படுத்துங்கிறதுனால அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். அப்ப கியாமத்தினால பத்தியே இப்போ சொல்லிட்டான், டேட் போட்டான்னு வைங்க. அல்ல டேட் போட்டா இவன் ஒழுங்கா நடப்பான். அடே 2020 வரப்பு நமக்கு என்னப்பா, 2019 வரைக்கும் பாத்துக்கிறோம், 20 பாத்துக்கிறோம், அப்படி வந்துமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான என்ன வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மறைச்சு வச்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாது. எஸ் அலுனக அனிசாத்தி ஐயான முர்சாக, கியாமத் நாள் எப்போ வரும் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் விக்ராக, அது பற்றி ஞானம் உனக்கு எங்க இருக்குங்கிறான்ல. உன்னிடத்துல கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், உன்னிடத்துல வந்துகிட்டு கியாமத் நாளை பத்தி கேட்கறாங்க. ஃபீமா அன்த மின் விக்ராக,
அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தகாக, அதனுடைய முடிவான ஞானம் உனக்கு இறைவனுக்கு தான் தெரியும். இன்னமா அந்த முந்திரமை எக்ஸாக, அதை பற்றி அஞ்சுகிற மக்களுக்கு எச்சரிக்கிற வேலை மட்டும்தான் உன் வேலை. அப்படி ஒரு நாள் இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணுமே தவிர டேட்டு குறிக்கிற வேலை உனக்கு கிடையாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல சொல்றான், எஸ்ஆரோடு கணிசாத்தி கண்ணக்க ஹஃபியும் நன்ஹா, உனக்கு என்னமோ தெரியும் என்று நினைத்துக் கொண்டு உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள். கியாமத்தினால் எப்படி உனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள். நல்லா கேட்கிறான். யாருக்கும் தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. உலகத்துல எந்த மனுஷனுக்கு, மனுஷன் விட்டுங்க, எந்த மலக்குக்கும் தெரியாது, சைத்தானுக்கு தெரியாது, இப்லீஸுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. என்னைக்கு அழிக்கிறது என்ற அந்த செய்தியை அவன் தனக்குள் மாத்திரம் வைத்திருக்கிறான். ஒருவருக்கு என்ன செய்யல, சொல்லியே கொடுக்கல. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வந்து இந்த செருப்பை கலட்டுற விஷயம் இருக்குல்ல. தூய்மையான இடத்துக்கு போனா செருப்பை கலட்டணுமா? நம்ம தூய்மையான இடத்துக்கு போறோம், அப்ப நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து தொழுதிருக்கிறார்கள். செருப்பு மட்டும் சுத்தமா இருக்குமே, ஆனால் அணிந்து தொழுதார்கள் மட்டும் இல்ல, ஒரு இடத்துல ஆர்டரே பண்றாங்க, நீங்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, செருப்பு போட்டு தொழுவுங்கிறாங்க. அதாவது அறவே கூடாது, அந்த நம்பிக்கை உடைக்கணுங்கிறாங்க. எப்பவும் போட்டு தொழுவ சொல்லல, அதை உடைக்கிறதுக்காக ஒரு தடவை என்ன செய்யணும், செருப்பு போட்டு தொழுவணும். போட்டுக்கிட்டு தொழுது என்ன செய்யணும், அதை உடைங்க, அந்த நம்பிக்கை உடைங்க, யகூதிகளுக்கு மாறு செய்யுங்க, செருப்பணிந்து தொழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பணிந்து தொழுதார்கள். பின்னாடி உள்ள சஹாபாக்கள் எல்லாம் செருப்பணிந்து தொழுதார்கள். தொழுதுட்டு இருக்கும்போது செருப்பை கலட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கழட்டி விட்டாங்க. சலாம் கொடுத்தோன்னு கேட்கறாங்க, நாம எதுக்கு கலட்டினீங்க, செருப்பை கலட்டினீங்க, நீங்க கலட்டினீங்க, நாங்களும் கலட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய செருப்பின் அடியில நஜீஸ் இருப்பதாக, அசுத்தம் இருப்பதாக ஜிப்ரீல் எனக்கு சொன்னதனால கலட்டின, நீங்க அப்ப கலட்டுறீங்க, உங்களுக்கு ஜிப்ரீல் வந்தாரு, நீங்க இது கலட்டினீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த செருப்பு அணிந்து தொழுவது மார்க்கத்துல கூடும் இருக்கும் பொழுது அது ஏன் வந்து செருப்பால கலட்ட சொன்னா அப்படின்னு சொன்னா, அப்ப அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு, அந்த சமுதாயத்துக்கு வந்து யூதர்கள் செஞ்சாங்கன்னு வருதுல, ஒரு சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்து நமக்கு மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப சுலைமான் நபிக்கு வந்து உருவச்சிலைகள் அனுமதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் யாம சூரத்து சபாங்கிற சூறாவுல யாமலுனலஹு மஹாரிப வ தமாதீல, சுலைமான் நபிக்கு ஜின்கள் சைத்தான்கள் எல்லாம் உருவச்சிலைகளை, சிற்பங்களை செய்து கொடுத்தன அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு சிற்பம் செஞ்சு கொடுத்தனால நம்ம சிற்பம் வச்சுக்கிற முடியுமா? நமக்கு தடை இருக்கு. அப்ப அந்த உம்மத்துக்கு அனுமதி இருந்துச்சு. நமக்கு அடிப்படை கொள்கையில எல்லாம் ஒரே கொள்கை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கொள்கை ஒண்ணுதான். சில சட்டங்கள், சிலரை சட்டங்கள்ல ஒருத்தருக்கு அனுமதிச்சு, ஒருத்தருக்கு மறுத்து, ஒருத்தருக்கு தடை செஞ்சு அப்படிலாம் வரும். அந்த மாதிரி அடிப்படையில மூசா நபியுடைய சமுதாயத்திற்கு வந்து செருப்பு அணிந்து கொண்டு இறைவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று இருந்திருக்கலாம். அதனால கூட அந்த யகூதிகள் ஃபாலோ பண்ணிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வந்து அந்த சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால இந்த விஷயத்துல மூசா நபி நீங்க மாடலா எடுத்துக்க கூடாது. நமக்கு வேற சட்டம் சொன்னதுனால, வேற சட்டம் சொல்லலன்னா எடுத்துக்கணும். எந்த நபிக்கு சொன்ன ஒரு செய்தியும் நமக்கு உள்ளதுதான். நமக்கு வேற சட்டம் குர்ஆன்லயோ ஹதீஸ்ல சொல்லப்பட்டு விடுமையானால் அந்த மாதிரி விஷயங்கள்ல சுலைமான் நபி உருவச்சிலை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க வச்சுக்கிற முடியாது. நமக்கு வேற சட்டம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மூசா நபி காலத்துல அந்த செருப்பு அணியாமல் தான் தொழணும் இருந்தது, நீங்க ஃபாலோ பண்ண இயலாது, நமக்கு வேற சொல்லிட்டாங்க என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. இது கரெக்டான விளக்கம் தான். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி கூட எடுக்க தேவையில்லை, செருப்ப கலட்டுன்னு சொன்னது வந்து அல்லாஹ்ட்டே நேர நிக்கிற இடம் அது. இப்ப நம்ம வந்து பள்ளிவாசல் அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான், நம்ம தான் அல்லாஹ்ட்ட பேசுறோமே தவிர அல்லாஹ் நம்மள்ட்ட பேசல. பள்ளிவாசல்ல நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறோம்ங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறானா? இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்ட்டே நேரடியா கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது செருப்பு போட்டு நிப்பார் அவரு. பள்ளிவாசல்களோ மற்ற வழிபாட்டு தலங்கள் அப்படி கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் நினைக்கிறோமே தவிர அல்லாஹ் நம்மள அந்த இடத்துல வந்து நம்மள உரையாடுறானா, நம்மளோட பேசினானா, நம்மள்ட்ட எந்த உரையாடல் நடத்துற? அல்லாஹ்வே உரையாடக்கூடிய நேரத்தில் வந்து அவனே அங்க நிக்கிற மாதிரி ஆகுது, ஏறக்குறைய அவனே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி உரையாடல் வர்றதுனால அந்த அந்த அம்சம் இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து கரெக்டா சொல்லி இருக்கிறான். அந்த மாதிரியான இடத்துல நமக்கு எல்லாம் யாருக்கும் வரப்போறது இனிமே. நபிமார்களே எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கலையே. மூசா நபி கிடைச்ச இந்த பாக்கியம், அல்லாஹ்வோட உரையாடுகிற இந்த பாக்கியம் எத்தனை நபிமார்களுக்கு கிடைக்கல. உரையாடுனா ஜிப்ரீல் மூலமா தான் மெசேஜ் கிடைச்சே தவிர இப்படி நேருக்கு நேரம் நான் தான் அல்லாஹ்னு சொல்லி பேசக்கூடிய அந்த உரையாடல் பாக்கியம் கிடைக்கல. நம்மளே அல்லாஹ் அப்படி நேரடியாக உரையாட பாக்கியம் இருந்தா கரெக்ட் தான் ஆகணும், நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்க போறது இல்லையே என்று சில பேர் விளக்கம் சொல்றாங்க. எந்த விளக்கம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம உம்மத்துல வந்து செருப்பு போட்டுக்கிட்டு தொழுகிறதுக்கு தடை இல்லாத விளைக்கணும், சுத்தமா இருக்குமே. அதுக்காக வேண்டி மொசைக்கில் போட்டு ஒரு இடத்துக்கு செருப்பு போட்டு உள்ள போயிடாது.
அந்த அந்த அசிங்கப்படுத்திட கூடாது இல்லையா? மண்தரைகளா இருக்கு, மண்ணில் ரோட்ல போறோம். அது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுறாங்கன்னு சொன்னா, வெளியில போறோம், தொழுக நேரம் வந்து காரணி பாட்டு ரோட்ல தொழுவோம். அப்ப இந்த செருப்பு கண்ணில் முள்ளுமா இருக்கு, செருப்பு போட்டு தொழுது போயிடலாம். நாளைக்கு வீட்டில் கலாண்டு போயிருவாங்க இருக்குது, திருட்டு போயிருவாங்க தொழுகிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு அடிப்படை இருக்கும்போது சுத்தமா இருக்குதா, போட்டு தொழுகிட்டு போங்க, ஷூ உடவே தொழுவுங்க, செருப்பு போட்டு தொழுவுங்க, தப்பு இல்லை. அப்படிதான் எடுத்துக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு அடிப்படை விளைவிக்கணும்னு அல்லாஹ் என்னன்னு தான் கேட்டான். கைத்தடி சொல்லி முடிக்க வேண்டியதானே. அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? கைத்தடி. இவர் என்ன பண்றாரு? அதுக்கு மேல வியாக்கியானம் கொடுக்குறாரு. இந்த கைத்தடி இருக்குத, இது வந்து இலை பறிச்சு போடுவேன், இது ஊண்டிக்கிடுவேன், வேற வேற வேலைகள்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கைத்தடிக்கு வியாக்கியானம் பண்றாரு. என்னன்னு கேட்டா, என்ன கையில என்ன பேனா, பேனா இதான் பேனா, இதை கொண்டு தபால் எழுதுவேன், இதை கொண்டு கட்டுரை எழுத வேண்டாம், இது என்னதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு இதுக்கு ஒரு என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறைவன்ட்ட பேசுறத வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நீடிக்க ஆசைப்படுறாங்களாம். அதாவது அல்லாஹ்ட்ட பேசுற வாய்ப்பு லேசா கிடைக்கும், நம்ம என்னதான் கொஞ்சம் இருப்போம். இது என்னன்னு டக்குன்னு முடிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வோட அந்த உரையாடுகிற அந்த இன்பத்தை கொஞ்சம் கூடுதல் நேரம் வந்து அதை பெறுவதற்காக என்ன பண்றாங்க, அப்படி வந்து வளவலன்னு சொன்னாங்க என்று என்ன செய்யறாங்க, சில ஆளுக்கு வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. வியாக்கியானம் தான் அது உடன்பாடாக ஏற்றுட்டு போல விட்டு போயிடலாம். இது ஏற்றுக்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன் இப்படி பேசினார்கள் என்பதற்கு இது நம்மளே பேச மாட்டோம், இப்படி கேட்டதுக்கு தானே பதில் சொல்லுவோம். எதுக்கு பேசினாங்கன்னா, அல்லாஹ்ட்ட பேசும்போது காண கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்கும் பொழுது அதை வந்து நீடிக்கணும், ரொம்ப நேரம் நீடிக்கணும் ஆசைப்படுறது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை ஒட்டி அவர்கள் பேசியிருப்பார்கள் சொல்லி அதுக்கு சில பேர் விளக்கம் கொடுத்திருக்கிறது. விளக்கம் தான் இது, ஹதீஸ் எல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை பண்றாங்க? ஃபிரௌன் தப்போன்னு சொன்ன உடனே ஒரு அழகான பிரார்த்தனை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு வந்து ஹாரூனையும் துணையாக சொன்னாங்க பாருங்க, அந்த பிரார்த்தனை நம்ம போய் கேட்க இயலாது. இப்ப அதுக்கு முந்தின விஷயம் வரைக்கும் உள்ள பிரார்த்தனை இருக்கு பாருங்க, அதை நாமளும் இன்னைக்கு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றோம், மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண போறோம், சொற்பொழிவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அந்த சொற்பொழிவுக்கு முன்னாடி இறைவன்ட்ட இதை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். மூசா நபியை ஃபாலோ பண்ணி அழகான முறையில் நான் சொல்வதற்கு எனக்கு வந்து வாய்ப்பு தான் கேட்கறதுக்கு ஒரு நபி பயன்படுத்தின வார்த்தை இது. என்ன பண்றாங்க? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என்னுடைய இதயத்தை நீ விரிவாக்கு, வயஸ்ஸிர்லி அம்ரி, நான் ஏற்றுக்கொண்ட பணியை எளிதாக்கு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவில் உள்ள அந்த சிக்கல்களை அவிழ்த்து விடு, யஃப்கஹு கௌலி, என்னுடைய சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என்று நம்ம மூசா நபி கேட்ட மாதிரி நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு சுன்னத். மூசா நபி செஞ்ச இந்த பிரார்த்தனை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு தடையெல்லாம் கிடையாது. கூடவே ஹாரூன் அனுப்புன்னு சேர்த்து கேட்டுறாது, அது ஒரு பர்சனல் விஷயம். அதுக்கு பின்னாடி வருது ஒரு பர்சனல் விஷயம். அவர் ஹாரூனை நீங்க கேட்க இயலாது, அது வரைக்கும் நிறுத்திக்கணும். ஹாரூனை கூட அனுப்பி அவரை பக்கபலமா ஆக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து கேட்டுற இதோட நிறுத்திக்கிறங்க. யஃப்கஹு கௌலி, என்னுடைய சொல்ல விளங்குறதுக்காக பண்ணியாச்சு. இப்ப மூசா நபிக்கு வந்து அந்த நாக்குல முடிச்சுன்னு சொல்றாரு, நாக்குல ஒரு சிக்கல் இருக்குங்கிறார். நாக்குல சிக்கல் என்பதற்கு பல வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம்னு கேட்டா, ஒரு நாள் ஃபிரௌன் வந்து அவன் தான் எடுத்து வளர்த்தான். ஃபிரௌன் வந்து இந்த ஆத்துல போட்ட உடனே, கடலை போட்ட உடனே அந்த கடற்கரையில் ஒதுங்கினவன எடுத்து வளர்க்குறான். அவன் தான் எடுத்து வளர்க்குறான். வளர்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையா இருக்கும் பொழுது ஃபிரௌனுடைய தாடியை பிடிச்சி இழுத்து, குழந்தையா இருக்கும்போது ஒரு மிதி விட்டாராம் வயிற்றுல, நெஞ்சில விட்டோம். அவனுக்கு கோவம் வந்துருச்சான், இது என்ன பெரிய சைத்தானா இருக்குது, நம்ம குழந்தைன்னு எடுத்து வளர்த்தா சைத்தானே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொல்லணும்னு சொல்லி அவர் ஃபிரௌனுக்கு கோவம் வந்துட்டான், கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு. உடனே அவங்க மனைவி சொன்னாங்களா, கிஸ்ஸா இது கதை, மனைவி சொன்னாங்களா, கொன்றாதீங்க, குழந்தைக்கு என்ன தெரியும், அதுக்கு வந்து பாம்பு தெரியுமா பழுது தெரியுமா, ஏதாவது வித்தியாசம் தெரியுமா அதுக்கு, அது போய் இப்படி சொல்லிட்டதுக்காக வேண்டி இப்படி கோவப்படுறீங்களன்னு சொல்லி புருஷனை வந்து ஆசுவாசப்படுத்திருச்சான். இல்ல இல்ல உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு கங்கு இருக்குல்ல, நெருப்பு கங்கையும் ஒரு சாதாரண ஒரு கறி துண்டை எடுத்துட்டு சொன்னானா, இது வந்து எதை எடுக்குன்னு பார்க்கணும், குழந்தைக்கு ரெண்டும் தெரியாதுங்கிறீங்களா, அப்போ ஒன்னும் தெரியும், நெருப்பு கொண்டு நெருப்பு கங்கு தானே பார்க்க நல்லா இருக்கு, அதை எடுத்துருச்சுன்னா ஒண்ணு தெரியாது ஒத்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கறி எடுக்க போனாங்களாம். ஜிப்ரீல் ஒடியன் வந்து கை நெருப்புல வச்சுட்டாராம். ஏன்னா கொண்டு போடுவான, இல்லாட்டி நெருப்பு வச்சு நெருப்பு எடுத்து வாயில போட்டுருச்சு, வாயில போட்டாராம். அதுல இருந்து நாக்கு என்ன ஆயிருச்சான், அது கொண்டாடி போச்சு கதை. நாக்குல முடிச்சுட்டு வந்துருதுல, நாக்குல முடிச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படி கற்பனை பண்ணி இப்படி ஒரு பாரதூரமான ஒரு கதையை கற்பனை பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு குர்ஆன்லயே ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நாக்குல நெருப்பு கங்க வைக்கிறதுனால கொன்னல் ஏற்படாது.
கொன்னல் ஏற்படுறதுக்கு உள்ள வேற மிஸ்டேக் காரணமே தவிர நாக்குல புண்ணு வந்தா நாக்குல காயம் வந்தா பேச்சு திறமை போயிருமா? பேச்சு திறமை போறதுக்கு உள்நாக்குடைய மேற்று காரணமே தவிர நாக்குல ஏற்படுகிற தழும்புகளோ காயங்களோ ஒருவனுடைய பேச்சு எந்த வகையிலும் பாதிக்காது. அந்த சயின்ஸ் அறிவும் கிடையாது. கதையை கட்டுற ஆட்களுக்கு சரி நாக்குல நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா, நெருப்பு வச்சா கொன்னல் வந்துருமா ஒருத்தனுக்கு? நாக்குல நெருப்பு வைக்க கொன்னல்லாம் வராது, புண்ணு வேண்டா வரும். அது ஆறி போன வழக்கம் போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது காலாகாலத்துக்கும் பேசக்கூடிய கொன்னல் வந்துருமா? கொன்னல் வர்றதுக்கு இங்க இருந்து பாஸ்டா வரமாட்டேங்குது, வார்த்தை தான் காரணம். பாஸ்டா வர வார்த்தை வராத காரணத்தினாலதான் அப்படி இருக்குது. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, அது தப்பு. அது கொன்னல் தான் இருந்துச்சுன்னு சொல்ல இயலாது. பேச்சு வரலங்கிற அதாவது சரளமாக பேச வரல, சபை கூச்சம் இருக்கலாம். சபையில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பேச தெரியும், உங்களுக்கு நின்று எல்லாம் பேச வராது, பழக்கம் இல்லாதனால. பழகிட்டா வந்துடும். ஒரு மேடையில் நின்று 10 பேருக்கு முன்னாடி பேசும்போது செய்யும் கை காலெல்லாம் விட நடுங்கும். சாதாரணமாக எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு புதுசுல அப்படி இருக்கும். புதுசுல ஒரு 2 3 நாளைக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே என்ன செய்யும், அந்த சபை கூச்சம் இருக்கும். ஒருவேளை அதுவா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், அது மாதிரி கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இவர் இந்த அவருக்கு நாக்குல இருந்த கோளாறு இருக்க அது தீர்ந்துச்சா தீரலையா நபியான உடனே அதான் பேச்சு. நபியான பிறகு ஹாரூனத்தான் துணைக்கு அனுப்பிட்டோமே, அதனால இவர் இப்படி கொன்னலாவே இருக்கட்டும், பேச தெரியாம இருக்கட்டும் நல்லா விட்டுட்டானா, அல்லது அவருக்கு நாக்குடைய அந்த கோளாறு சரி செய்யப்பட்டுச்சான்னு கேட்டா நபியான அந்த செகண்ட் சரியாயிடுச்சு. சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஹாரூன் அனுப்புறானே தவிர ஹாரூன் மாதிரி இவரும் பேசக்கூடியவர் ஆகிவிட்டார் என்பதும் இதுல விளங்குகிறது. என்ன விளங்குறது? அவர் நாக்குடைய முடிச்சு அவிழ்த்திருந்து கேட்கிறாரு, உமது கோரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு நல்லா சொல்றான். அந்த முடிக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டா எல்லா கோரிக்கையும் சேர்த்து என்னென்ன கேட்டாரு, கூட ஹாரூன் அனுப்புங்கிறாரு, இதயத்தை விரிவாக்குங்கிறாரு, காரியத்தை எளிதாக்குங்கிறாரு, நாக்கள் உள்ள முடிச்சு அவிழ்த்திருங்கிறாரு, துணைக்கு ஹாரூனை சேருங்கிறாரு, அவர் என்னுடைய காரியத்தில் பங்காளி ஆக்குங்கிறாரு. இவ்வளவையும் சொல்லி முடிச்சு நல்லா சொல்றான். லக்கது ஊத்தீத சூலக யா மூசா, மூசாவே உன்னுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டு விட்டாய். இப்ப என்னாச்சு இந்த நிமிஷத்திலேயே அவர் பேசக்கூடிய ஹாரூன் மாதிரி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பப்படுகிறாரே தவிர இவர் போய்கிட்ட ஊமை மாதிரி இருக்க ஹாரூன் மட்டும் பேசுற மாதிரி இருக்க அப்படி செட்டிங்ல எல்லாம் அனுப்பல. கேட்டதுக்காக வேண்டி ஒரு கேட்டுட்டாரு, ஒரு ஆசைப்பட்டாருன்னு எல்லாம் கொடுத்து விட்டானே தவிர இவரை வச்சுதான் நடத்துங்கிற அளவுல அவர் அனுப்பல. அப்படின்னா ரெண்டுமே மைனஸ். அதான் ஹாரூன் அனுப்புனது அந்த கொன்றுவாங்கிற பயம் இருக்க, அதுவும் நடக்க போறது இல்ல, கேரண்டி கொடுத்தா கொல்ல மாட்டாங்க. பேச்சு துணைக்கு தான் அனுப்ப சொன்னாரு, அதுவும் இல்ல, அதுவும் இல்லாம தான் அனுப்புறான். அப்ப திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும் கொடுத்தான வழங்குது. இந்த ஹாரூன் நபியை இவன் மூசா நபியை கொண்டு விடுவாங்க, அந்த நேரத்தில் அவர் அடுத்தால் வேணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்தானா, அதுக்கும் கொடுக்கல. ஏன்னு கேட்டா 2 பேரையும் நெருங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான், கேரண்டி கொடுத்துட்டான். உங்களை கொள்ள இயலாதுன்னுட்டான். அப்ப கொள்ள இயலாத அனுப்பனு, நான் பேச தெரியாத அனுப்பியிருப்பான். பேச தெரியாதுங்கிறது அனுப்புறதா இருந்தா அந்த நிமிஷம் வரைக்கும் தான் அவருக்கு பேச தெரியாது. இப்ப பேச தெரியும். இப்ப என்ன செய்யும், பேச தெரியும் அல்லாஹ் சொல்றான். அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டேன். அதனால இதை நம்ம இந்த பிரார்த்தனைகளை அரபிலேயே மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் சரி, அல்லது அரபி தெரியாதவங்க தமிழ்லேயே என் இதயத்தை விரிவாக்கு, என் காரியத்தை எளிதாக்கும். அழகான சிம்பிளான வார்த்தை தான். இறைவா என் இதயத்தை விரிவாக்கு, என் காரியத்தை எளிதாக்கு, என் நாவின் சிக்கலை அவிழ்த்து விடு, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துப்பட இதை பிரார்த்தனை செய்யறதுங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். இது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவம். அதுக்கப்புறம் இதே விஷயத்தை இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த மூசா நபிக்கு அல்லாஹ்வுக்கு நடந்த உரையாடல் 28 பார்த்தோம், 20வது அத்தியாயத்திலையும் பார்க்கிறோம், 27வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7, 8, 9, 10, 11, 12, 5 வசனங்கள்ல 27ல 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இது கால மூசா அலி அஹ்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய இறைவனிடத்திலே சொன்னார்கள், இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை காண்கிறேன், சாத்திக்கும் மின்ஹா பி ஹபரின் அவ் ஆத்திக்கும் பி ஷிஹாபின் கப்ஸின் லஅல்லக்கும் தஸ்தலூன், நான் ஒரு செய்தியை அறிந்து வருகிறேன் அல்லது தீப்பந்தத்தோடு வருகிறேன், உங்களுக்கு குளிர் காய்வதற்கு உதவும் என்று சொன்னாரு. ஃபலம்மா ஜாஹா நூதிய அன் பூரிக்க மன் ஃபின்னார் வமன் ஹவுலஹா, அந்த இடத்திற்கு வந்தவுடனே நூதிய அறிவிக்கப்பட்டது, பூரிக்க மன் ஃபின்னார் வமன் ஹவுலஹா, நெருப்பிலே யார் இருக்கிறானோ அவனும் அதை சுற்றி இருப்பவர்களும் வாக்கியம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. நெருப்பில் இருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் நெருப்பை நோக்கி தானே போறாரு, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ஜுவாலை நோக்கி போறாரு. கிட்ட போன உடனே
அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வருது, நெருப்பில் இருப்பவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் பாக்கியம் பொருந்தியவர்கள் அப்படின்னு வருது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் தூய்மையானவன் வாசகமும் சேர்ந்து வருது. அப்ப இது நெருப்பில், இவர் நெருப்பை நோக்கி தான் போறாரு. நெருப்பில் இருப்பவன் தூய்மையானவன் சொல்லுவது வந்து அல்லாஹ் தான் சொல்லப்படுதாங்க. அல்லாஹ் தான் அங்க உரையாடுறான் அவர்கிட்ட. நெருப்பில் இருக்கிறவன் பாக்கியம் பொருந்தியவன், சுற்றி இருப்பவர்கள்ங்கிறது வானவர்கள். வேற யாரும் சுத்தி இருந்தா? யாருமே சுத்திலாம் இருக்கல. அப்ப அந்த நெருப்புல வந்து அல்லாஹ் உரையாடினது வந்து அவனே ஷிஃப்டாய் உரையாடின மாதிரி அந்த டைப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வே ஷிஃப்டாய் வந்து அங்க நின்று உரையாடுற மாதிரி நெருப்பில் இருப்பவன் பாக்கியம் பொருந்தியவன் அப்படிங்கிற அந்த கருத்துப்பட நமக்கு தெரிகிறது. இதை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, நெருப்புங்கிறது வந்து அவருக்கு அந்த மலையில இருந்திருக்காது. மலைக்கு வந்துட்டாரு, வந்தவுடனே தெரியுது அந்த தூரத்துல தொலைவுல அந்த நெருப்பு கிட்ட நம்ம காணல் பாருங்களேன், கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும், தண்ணி மாதிரி தெரியும். போக போக அதே தூரம் வந்துகிட்டே இருக்கும். மத்தியான நேரத்தில் வெயில் நேரத்தில் பிரயாணம் பண்ணி போனீங்கன்னு சொன்னா ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். எவ்வளவு தூரத்தில் இருக்கு? ஒரு 1/2 கிலோமீட்டர்ல தெரியும். போய்கிட்டே இருப்பீங்க, 1/2 கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வெயில் உக்கிரமா அடிக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் மலைக்கு வர்றாரு. மலையில அல்ல, அவன் தான் அரிசில உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அரிசில உள்ளத வந்து அல்ல இங்க காட்டுறான், நெருப்புல இருக்கிற மாதிரி டைப்ல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அங்கே இருந்துச்சுன்னு எடுத்துக்கொள்ள கூடாது என்று சில பேர் என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்கறாங்க. அது விளக்கம் தான். ஆனா வாசகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நெருப்பிலே இருப்பவன் பாக்கியம் பொருந்தியவன், அதை சுற்றி இருப்பவர்களும் பாக்கியம் பொருந்தியவர்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அகிலத்தின் அதிபதி என்று சொல்லி அல்லாஹ்வை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிச்சுட்டு, யா மூசா இன்னஹு அனல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம், மூசாவே நான் தான் அல்லாஹ் மிகைத்தவன் நுணுக்கமானவன் அப்படின்ன உடனே அப்ப வாழ்க்கையா சாக்க கைத்தறியை போட சொல்றான். அது பாம்பு மாதிரி பாம்பா வந்தவன திரும்பி பார்க்காம ஓடினாரு. ஓடின உடனே அதை வந்து அல்லாஹ் வந்து நெஞ்சுதான் பயப்படாம திரும்பி வானா, திரும்பி இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸ்ட்ரா உள்ள விஷயத்துக்காக சொல்றேன். நீங்கள் 9 அற்புதங்களோட ஃபிரௌன்ட்ட போ. இதுவரைக்கும் 2 தானே வந்துச்சு. இந்த இடத்துல என்ன செய்யறான், 27:12 வாதுகில் எதக ஃபீ ஜைபிக, உன்னுடைய கையை வந்து விழாப்புறத்துல கொண்டு போ, அது வந்து வெள்ளையா வரும், எந்த நோயும் கிடையாது, பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீ திஸ்இ ஆயாத்தின் 9 அற்புதங்களோட போ. 2 இங்க கொடுத்துட்டான்ல, 2 தான் இங்க சொல்றான். 9 அற்புதங்களோட நீ ஃபிரௌன வகௌமிஹி, ஃபிரௌனிடத்து கூட்டத்தார் இடத்துலயும் 9 அற்புதத்தை இருக்கிறேன், 9ஓட போய் என்று சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் அந்த இடத்துல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தது 2, ஆனா 9ன்னு சொல்லி அனுப்புறான். அது என்னது? 7 என்னது? 7 காணாங்க. 7 வந்து அந்த ஸ்பாட்ல கொடுக்கல. அதாவது அல்லாஹ் கொடுத்த அற்புதம் 9 தான், ஸ்பாட்ல 2 கொடுத்துட்டு 7 நீங்க போயிருவீல, அப்பப்போ ஒண்ணா வரும். அந்தந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது 7 வரும். அது சொல்லித்தான் அனுப்புறான். அல்லாஹ் கொடுத்து அனுப்புனது 2 தான். மீதி உள்ள 7 என்னன்னு கேட்டா, இந்த ஊருக்கெல்லாம் போன பிறகு அந்த மிஸ்ர் எகிப்துல நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தான் அல்லாஹ் அற்புதம் சொல்லி காட்டுறான். இந்த 9 அற்புதத்தை சொல்றதுனால அது என்னங்கிறது இங்க விளங்கிக்கலாம். எப்படி விளங்கிக்கலாம்னா, இன்னொரு இடத்துல 17:101 வலக்கத் ஆத்தைனா மூசா, மூசாவுக்கு நாம் வழங்கி இருந்தோம், திஸ்ஆ ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான 9 அற்புதங்களை வழங்கி இருந்தோம். 9 இங்கே சொல்லி காட்டுறான் 17:101. அதே மாதிரி வந்து அது 9 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 என்னங்கிற பட்டியலும் குர்ஆன்ல வருகிறது. 7 அற்புதத்தை அந்த இடத்துல கொடுக்காம பின்னாடி கொடுத்தான் பாருங்க. அது என்ன அற்புதம்னு கேட்டா, அர்சல்னா அலைஹிமு தூஃபான், மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பிரச்சாரம் பண்ண உடனே கேட்க மாட்டோம்ட்டாங்க. கேட்க மாட்டேங்கிறீங்கள, இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் வரும் பாரு, பெரிய வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடும், தூஃபான் பெரும் வெள்ளம் வரும். என்ன நைல் நதியை ஒட்டி தானே இருக்குது மிஸ்ர் நகரம், அதனால வெள்ளம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வெள்ளம் வரும்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை பண்றாங்க. வெள்ளம் வருது, கடுமையான வெள்ளப்பெருளையும், ஊரை மூழ்கி போற அளவுக்கு வெள்ளப்பெருளையும் வருகிறது. இந்த வெள்ளப்பெருளையும் எப்படி அற்புதமாகும்? வெள்ளம் வந்து அற்புதமா? வெள்ளம் அல்ல அற்புதம். வெள்ளம் வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கதறாங்க, மூசாவே என்னப்பா நான் ஏத்துக்கிறேன், இதை கொஞ்சம் உன்னுடைய மந்திரத்தை பயன்படுத்தி உன்னுடைய இறைவன்ட்ட கேட்டு அப்படி சொல்றாங்க. மந்திரவாதியே இது கொஞ்சம் மாத்தி அமைன்னு கேட்கறான். யா இவ சாகிர்னு கேட்கறான். மந்திரவாதியே கொஞ்சம் வேலையை காட்டியா அப்படின்னு சொல்றோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை பண்ணி அந்த வெள்ளம் வடியுது. இது அற்புதம். வெள்ளம் அல்ல அற்புதம். வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் இவருடைய பிரார்த்தனையினால் வடியுதுன்னு சொன்னா அப்ப இவர் இறை தூதர் தானே.
இவர் அல்லாட்ட கேட்ட உடனே வந்த வெள்ளம் அப்படியே திரும்பி போயிடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அற்புதமாகுது. அப்ப வெள்ளத்தை அல்லாஹ் வந்து அனுப்புறான். வெள்ளம் அனுப்புனது இல்ல அற்புதம், அனுப்புன வெள்ளத்தை இல்லாம ஆக்குறார் பாருங்க, அது அற்புதம். மூணாவது அற்புதம் ஆச்சு இது. அதுக்கப்புறம் ஒல் ஜராத, இது 733 வருது இந்த பட்டியல். ஒல் ஜராத, ஜராதுன்னா வெட்டுக்கிளி. எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, சோத்துல தட்ட வச்சு வெட்டுக்கிளியா உட்காந்துருக்கும். எங்கன பார்த்தாலும் வெட்டுக்கிளி. இப்போ சில நேரத்தில் ஈசல் வந்து உட்கார பாருங்க, ஈசல் வந்துச்சுன்னா பேச முடியாது, உட்கார முடியாது, திங்க முடியாது, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா செத்து போய் கிடக்கு. அப்புறம் தான் சாப்பிடுவோம். இந்த ஈசல் மழை பெய்யும் போது வரும்ல, மழை காத்து அடிச்ச உடனே ஈசல் வந்துச்சுன்னு வைங்க, அது வந்து அதுவாக கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தாங்க முடியல. ஈசலுடைய வாழ்க்கை வந்து ஒரு 1/2 மணி நேரத்து வாழ்க்கை தானே. ஈசலுக்கு வந்து லாங் டைம் வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருந்தான்னு வைங்க, மனுஷன் செத்துருவான். ஒரு வர்ற ஈசல் ஒரு 10 நாளைக்கு இருக்கிற மாதிரி வச்சா எவனாச்சும் சாப்பிட இயலுமா? என்ன காரியத்தை செய்ய முடியுமா? படிக்க இயலுமா? வேலைக்கு போக இயலுமா? பஸ்ல உட்கார இயலுமா? எல்லாம் வந்து சின்ன வயசை கொடுத்துருவான். இப்படி வரும், கொஞ்ச நேரத்தில் தாங்காது போயிடும், பொண்ணு போயிடும், செத்து போயிடும். ஆனா வெட்டுக்கிளி இப்படி போகாத. வெட்டுக்கிளிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான வாழ்நாள் உள்ளது. அது என்ன செய்யுது? வெட்டுக்கிளி எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளி, உட்கார்ற இடத்துல வெட்டுக்கிளி, எந்திரிச்சா வெட்டுக்கிளி, சட்டையில வெட்டுக்கிளி, சேர்ல வெட்டுக்கிளின்னா என்ன செய்யறது? ஒண்ணுமே பண்ண இயலாது மனுஷனுக்கு. அந்த மாதிரி வெட்டுக்கிளிகளை அதிகமான அளவுல அனுப்பி சோதிக்கிறான். மூசாவே தொந்தரவு தாங்க முடியல, இந்த வெட்டுக்கிளியை பத்தி ஏதாவது பண்ணியா? மூசாவே எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. வெட்டுக்கிளி போகுது. அப்ப எத்தனை ஆச்சு? இது 2, அது 2 போக 2 நாளாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஒரு கும்மல், இது குர்ஆன்ல வருது. பேனு, பேனுன்னா வெட்டுக்கிளி பேனுங்கிறதெல்லாம் வந்து என்ன விளங்கிக்கிறேன்னு நமக்கு, நம்மளும் வெட்டுக்கிளி, நம்ம வெட்டுக்கிளி பார்க்காம இருக்கணும், பேனு இல்லாம இருக்குது. பேனு வந்துன்னா பேனா இருக்கணும். அப்படி பேனுன்னா பேனாவே இருக்கணும், தலைபூரா பேனா இருக்கணும், எல்லா இடத்துலயும் பேனா இருக்கணும். அப்பதான் அது வந்து அற்புதமா இருக்கு, அது நீக்கிறது அற்புதமா இருக்க முடியும். அப்ப பேனு தான் இப்போ இருக்கு நீங்க சொல்லிடக்கூடாது. இப்போலாம் இருக்கிற பேனா இல்ல, பேனுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பேனு, தலை முழுசு நிறைஞ்சி எல்லார் தலையிலையும். இப்ப 10 கை எடுத்தா 50 பேனு, பின்னாடி 25 பேனு, இப்படி வர்ற மாதிரி. இப்படியா? அப்பதான் அது அதாபா இருக்க முடியும். 1 2 தான் சொரிஞ்சு விட்டு அம்மாட்டு போயிடுவானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து முறையிடுறதா இருந்தா எப்ப முறையிடுவான்? இந்த நமக்கு என்ன முறையிட வசிக்கிறோம்? நமக்கு பேன் இருந்துச்சுன்னா பேசாம இருந்துகிட்டு இருக்கிறோம். முறையிட்டு யார்ட்டையாவது போய்கிட்டு முறையிட மாட்டோம். முறையிடுற அளவுக்கு எல்லாரும் முறையிட அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அளவு அதிகம்னு அர்த்தம். அப்ப வெட்டுக்கிளி அப்படிதான், 1 2 வெட்டுக்கிளி யாரும் முறையிட மாட்டாங்க. தொந்தரவா இருக்கிற அளவுக்கு இருந்தா தான் முறையிடுவாங்க. முறையிட்டதுல இருந்து விளங்குது. 5 ஆச்சா? 2 + 3 5. அப்புறம் ஒரு லஃபாதிய, தவளைகள். தவளை எங்க பார்த்தாலும் தவளை. அறுவர் பாருங்க, சோத்தட்டில் தவக்கலை சாப்பிட முடியுமா? நமக்கு சாப்பாடு தட்டில் ஒரு தவக்கலை உட்கார்ந்தா நமக்கு சாப்பிட இயலுமா? அப்ப எங்க பார்த்தாலும் தவளைகள். எல்லாம் அதை திருந்துருக்கு அல்ல, அதை பண்றான். ஒன்னா கொடுத்து இப்போ திருந்துங்கடா போயிடுச்சு பத்தியா, இறை தூண் ஏத்துக்க, ஏன் அநியாயம் பண்ற அப்படின்னு அந்த மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அப்ப தவளைகளை கொடுத்தான். இதுக்கெல்லாம் ஹதீசுகள்லயோ வேறு வசனங்களே விளக்கங்கள்லாம் வரல. தவளைன்னு தவளைகள் அவ்வளவுதான் இருக்குது, பேனுன்னா பேனு தான் இருக்குது, வெட்டுக்கிள்னா வெட்டுக்கிள் தான் இருக்குது. கிஸ்ஸாக்கள் எழுதி வச்சுக்கிறான் நிறைய, அது நமக்கு தேவையில்லை. முறையிட்டதுல இருந்து அதிகமான அளவுன்னு வைக்கிற வேண்டியதான். அவர்கள் முறையிட்டதுல இருந்து வெள்ளம்னா அந்த மாதிரியான வெள்ளம், நீக்குன்னு கேட்கிற அளவுக்கு உள்ள வெள்ளம், அதாவது வெட்டுக்கிளின்னா அந்த அளவுக்கு வெட்டுக்கிளி அப்படி நினைக்கணும். அது மாதிரி தவளைகளையும் நம்ம அனுப்பணும். எத்தனாச்சு? 4 ஆச்சா? 2 + 4 6. அப்புறம் ஒத்தம, ரத்தம். எங்க பார்த்தா ரத்த, எல்லாம் ரத்த கலரா இருக்கும், ரத்தமாய் போயிடுறது. இந்த மாதிரி ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தெளிவாக விளக்கக்கூடிய, சத்தியத்தை புரிய வைக்கக்கூடிய அத்தாட்சிகளாக இவ்வளவையும் அனுப்பினோம்னு எல்லாம் சொல்லி கேட்டான். இப்ப எத்தனை ஆச்சு மொத்தம்? ரத்தம்னா என்ன? குடிக்கிற தண்ணி சிவப்பா இருக்கு, எதை பார்த்தாலும் சிவப்பு சிவப்பா போயிடும். அப்ப அவனுக்கு ரத்தத்தை எப்படி குடிப்பான்? ரத்தமாவே இருந்துச்சுன்னா குடிக்க இயலாது, ஒரு காரியம் செய்ய முடியல. அந்த மாதிரி இருந்தவன அவர்கள் மூசா நபிட்ட முறையிட்டாங்கன்னு வருது. அப்ப இது எல்லாம் சேர்க்கும் 7 ஆயிடுச்சா? இதுல இவ்வளவுதான் 733 133 இவ்வளவுதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 730 2 சொல்றான். அதாவது கைத்தடி 1, கை வெள்ளையாவது 1, அது வேற இடத்துல வருது. 733 ஒரு 5 வருது. 5 2 7 ஆயிடுச்சு. 5 விஷயம் தானே வருது. தூஃபானு, அதாவது வெள்ளம், வெட்டுக்கிளி, பேனு, தவளை, ரத்தம், 5 ஆச்சு. 5 2 7. 130 7வது அத்தியாயம் 130வது வசனத்துல வந்து வேற 2 சொல்றான். 9 வரணும் இல்லையா? அது 2 என்னன்னு கேட்டா, வலக்கத் அகதனா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன வ நக்ஸிம் மின ஸமராத். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து தானிய உற்பத்திகளை குறைத்து பயிர் பச்சைகள் விளையாம ஆக்கிறது, கனிவர்க்கங்கள் உற்பத்தியும் குறைக்கிறது. 2 சோதனை, 2 வெவ்வேறு கட்டத்தில் நடக்குது. ஒரு கட்டத்தில் கனிகள் ஃப்ரூட்ஸே வராது, எல்லா கனிகளும் நாசமா போயிடும்.
பழங்களே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுறது. இன்னொரு காலகட்டத்தில் வந்து கோதுமை அந்த மாதிரி தானியங்கள் உணவுப் பொருள்கள் கிடைக்காம பஞ்சத்தை கொண்டு நாம் அவர்களை பிடித்தோம், கனிவர்க்கங்களை குறைப்பதன் மூலமாக அவர்களை தண்டித்தோம் என்று சொல்லி அல்லவும் எதற்கரும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்கு தான் அப்படி செஞ்சோம், அவங்களை வேதனைப்படுத்துறதுல சிந்திச்சு விளங்கிக்கிறதுக்காக செஞ்சோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அதைத்தான் இங்க என்ன செய்யறான்னா 27:12 உன்னை போ 9 அற்புதத்தோட போன்னு எல்லாம் சொல்லி அனுப்புறான். 2 கொடுத்து விட்டு நீ போய் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. ஒரு வெள்ளம் ஒன்று அனுப்புவேன், உன்கிட்ட வந்து முறையிடுவாங்க, நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவில்ல போயிரும்ல, அது ஒரு அற்புதம் பேனா வரும், இதெல்லாம் அப்படி சொல்லி அனுப்புறான்ல. அப்ப கொடுத்தது 2, பிந்தி கொடுப்பதாக சொன்னது 7. ஆக எல்லாம் சேர்ந்து 9 அற்புதங்கள் சொல்லி இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உரையாடல் மேற்று உணவு எங்க நடக்குதுன்னு கேட்டா அல்லாஹ்வோடு நடக்கிற உரையாடலை ஒட்டுன செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது போக இறை தூதர்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த அல்லாஹ்விடத்துல பேசினாங்க இல்லையா, அல்லாஹ்விடத்துல நம்மளும் பேசுவோமே, அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுறதான் பாயிண்ட். அல்லாஹ்ட்ட பேசுறது பாயிண்ட் இல்ல, அல்லாஹ் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோமே. தொழுகையில் இய்யாக நஅபுது அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். நாம் அல்லாஹ்ட்ட பேசுவதுங்கிறது எல்லாருக்கும் உரியது. அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுவது என்பது எல்லாத்துக்கும் உரியது இல்லை. அப்ப அல்லாஹ் மூசா நபி இடத்துல பேசின அந்த சிறப்பு இருக்கு பாருங்க, இதை வேற வேற இடத்துல வந்து அல்லாஹ் கொஞ்சம் சிறப்பித்து மூசா நபியை பத்தி சொல்லும் பொழுது இதை குறிப்பிட்டு பர்டிகுலரா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? ஒரு சுலன் அது கசஸ்னாகும் அழைக்க, சில தூதர்களுடைய வரலாறை உமக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு சுலன் நக்சுசுகும் அழைக்க, வேற சில தூதர்கள் வரலாறை உமக்கு சொல்லாமல் இருக்கிறோம். கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மூசாவோடு நான் நேர பேசியிருக்கிறேன் சுட்டி காட்டுற அளவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இது கொடுக்கலன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சகஜமா நபிமார்கள் அத்தனை பேருக்கும் இப்படியான ஒரு பேச்சு இருக்குமே, ஆனால் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். மூசாவோடு அல்லாஹ் நேரில் பேசினான் அப்படின்னு அல்லாஹ் வந்து 164 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 144வது வசனத்துல யா மூசா, மூசாவே இன்னி இஸ்தஃபைதுக அலன் நாஸ், மக்களை விட உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பி ரிசாலாத்தி வ பி கலாமி, என்னுடைய தூது செய்திகளை கொண்டும் தேர்ந்தெடுக்கிறேன். நான் உன்னோடு நேரில் பேசினேனே அதை கொண்டு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக 7:144 இருக்கிறது. அதே மாதிரி 2வது அத்தியாயம் பக்ரா 253வது வசனத்துல தில்க ருசுலு ஃபல்லன்னா பாலஹும் அலா பாலின், தூதர்களில் சிலரை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம், எல்லா தூதரையும் சமமாக்கவில்லை, சிறப்பித்திருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு சிலரோடு பேசி இருக்கிறான் அப்படின்னு சுட்டிக்காட்டி அல்லாஹ் பேசினது என்பது சிலரோடு தான் நடந்திருக்கிறது. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் என்பது தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நேரில் பேசினா, நிறைய பேர் அன்னைக்கு கூட கேட்டிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வரும்போது தான் சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்களா, உரையாடினாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க நேரடியா பார்த்தாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. மேராஜுக்கு போனாங்க இல்லையா, மேராஜுக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அங்கு உள்ள வானுலகத்தினுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க, ஒவ்வொரு வானத்தையும் பார்த்தாங்க, நடக்கிற அதிசயங்களை எல்லாம் பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தில் வேதனை செய்யப்படுறவங்களை பார்த்தாங்க. என்னத்துக்காக வேதனை செய்யப்படுறாங்கிற காரணத்தோடு சேர்த்து இதெல்லாம் நிறைய வருகிறது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்வை பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொல்வது தப்பு. ஏன்னா இறைவனை யாரும் நேரில் பார்க்க முடியாது என்பதற்கு அவ்வளவு ஆதாரங்கள் திருக்குர்ஆன்ல இருக்கிறது. யார்கிட்ட அல்லாஹ் பேசினானோ அவங்களே அவரே பார்க்கல. யார்கிட்ட பேசினா குர்ஆன் ரெக்கார்டு சொல்லுகிறதோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ரப்பி அரினி அன்துர் இலைக்க, உன்னை பார்ப்பதற்கு எனக்கு காட்டு. லந்தரானி, ஒரு காலம் என்னை நீ பார்க்க மாட்டாய். உலாக்கின் உன்துர் இலல் ஜபல், அந்த மலையை பார். ஃபைனிஸ்தகர்ர மக்கானஹு ஃபஸௌவ தரானி, அந்த மலைக்கு என்னுடைய காட்சியை காட்டுறேன், அது அந்த இடத்துல இருந்தா அப்புறம் என்னை பார்த்துக்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா, இறைவன் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சிய பொழுது மலை தூள் தூளானது. உன் மேல பார்த்தா என்ன ஆயிருக்கும், மலைக்கு மட்டும் அவனுடைய ஒளி அல்லாஹ் பாய்ச்சறான், இவருக்கு படாம தூள் தூளாயிருச்சு, மூர்ச்சையாகி மூசா விழுந்தார் நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி பார்க்க முடியும் அல்லாஹ்வை? அல்லாஹ் பார்க்க முடியாது. ஒரு இடத்துல தெளிவா சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது. ஓஹோ யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் பார்வைகளை பார்ப்பானது, நம்மள அவன் பார்ப்பானதை விட நம்ம கண்ணு வரைக்கும் அவன் பார்ப்பான், இந்த கண்ணு அவனை பார்க்காது. நம்முடைய கண்ணுடைய கருவிழி வரைக்கும் அவன் பார்ப்பான், அதுக்கு நேரவே நிற்குவான், ஆனா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் சொல்றான், பார்வைகளை அவன் அடைகிறான், அவனை பார்வைகள் அடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒஹுவ நூருன் அன்னா உராஹு, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்கிறது,
பார்த்திருக்கிறான்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீ முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், வஹுவ நூருன் அன்னா உராஹு, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பேன்? ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, யார் ஒருத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்ததா சொல்கிறானோ அவன் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 3 விஷயத்தை எவன் சொன்னாலும் அவன் பொய்யன். 3 விஷயம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது அறிவார்கள் யாராவது சொல்வார்களே ஆனால் அவன் பொய்யன். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று சொல்வானேயானால் அவனும் பொய்யன். ரகசியமா ஒன்று வச்சுக்கிட்டாங்க, சொந்தக்காரங்க மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல, ஞானம் மெஞ்ஞானம்னு சொல்லி அவங்க முக்கியமான ஆட்களை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு மறைச்சிட்டாங்க. அப்படி எவனாவது சொல்வானே ஆனால் அவனும் பொய்யன். எவனாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை பார்த்ததாக சொன்னால் அவனும் பொய்யன். 3 சொல்றாங்க. மறைவானது தெரியும்னா அவன் பொய்யன், ரசூலுல்லாஹ் மறைச்சாங்கன்னு சொன்னா அவன் பொய்யன், அல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொன்னா அவன் பொய்யன். ஆயிஷா நாயகி சொன்ன சஹீஹுல் புகாரியில கிட்டத்தட்ட 20 இடங்கள்ல வருது, புகாரில மட்டும் இந்த ஹதீஸ் பல இடங்கள்ல வருது, புகாரில ஏராளமான நூல்கள் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் பார்க்கலங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடு இருக்க கூடாது. சில பேர் விளங்காம பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உரையாடல் பண்ணாங்களா அப்படின்னா உரையாடல் பண்ணாங்க, பேசுனது என்ன இருக்கு, உரையாடல் பண்ணாங்க. அல்லாஹ்விடத்துல உரையாடல் பண்ணி, அல்லாஹ் உரையாடல் பண்ணி தானே அல்லாஹ் கடமையாக்குறான். ஜிப்ரீல் வழியாக கடமையாக்குறதா இருந்தா தொழுகைய இங்க வச்சு ஆக்கிட்டு போயிடலாமே. இங்க பூமியில இருந்து அவர் கூட்டிட்டு போய் ஆக்க வேண்டிய தேவையில்லையே, அங்க வச்சு ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ஜெக்ஷன் பண்றாங்களே, அப்ஜெக்ஷன் பண்ற இடத்துல அல்லாஹ்ட்ட கேட்கலாமே. யாரெல்லாம் அதிகமாக்கிட்டேன்னு கேட்காம நேரா போறாங்க. திரும்பி போயிட்டு வர்றதுல என்ன விளங்குது? பேச்சு நடக்கு நல்லா விளங்குது. பேச்சு நடக்கிறதுனால தான், இல்ல பேசுறதுக்கு இருந்த நேரடி அல்லாஹ் பேசலன்னு சொன்னா இங்க இருந்து பேசிட்டு போயிடலாமே. அல்லாஹ்ட்ட நம்ம நேரடியா பேசலன்னு சொன்னா நம்ம அங்க போகணும், இங்க இருந்து பேசலாம். அந்த வாய்ப்பு இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க போறாங்க, 50 குறைக்கிறாங்க, மறுபடியும் போறாங்கன்னு வருது. ஏன் போகணும்? அப்ப நேரடி பேச்சு நடந்திருக்கு என்பதை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. அல்லாஹ் கூட சிலரோடு பேசியிருப்பதா சொல்லி காட்டுறான். மூசாட்டையும் பேசியிருக்கிறான். இந்த தில்கர் ரசூல்ல 2:283 சிலரோடு அல்லாஹ் பேசியிருக்கிறான். சிலருங்கிறதுல 3 பேர் 10 பேர்லாம் இருக்கலாம். அதனால அது மறுக்க முடியாது. எல்லாத்தையும் பேசலாம், நேரடியான பேசுறது எல்லாத்தையும் பேசல. இது வரைக்கும் அந்த அற்புதங்களை கொடுத்து அனுப்பிட்டானா, அற்புதங்களை கொடுத்த உடனே அவங்க போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு 2 நோக்கத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி தௌஹீதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அஜெண்டா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப ஷுவைப் நபி போனாங்க, அவங்க தௌஹீதையும் சொல்லுவாங்க, பொருளாதார சுரண்டலையும் கண்டிப்பாங்க. அந்த சுரண்டல் அதிகமா இருந்த சமுதாயம். அதே மாதிரி லூத் நபி போனாங்க, தௌஹீதையும் சொல்லுவாங்க, அந்த ஓரின சேர்க்கையும் அவங்க என்ன செய்வாங்க, கண்டிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த சமுதாயத்தில் அதிகமாக இருந்த ஒரு காரணம். அதே மாதிரி ரொம்ப கொடுமை அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆது சமூக கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் நபி ஹூத் நபி என்ன பண்ணுவாங்க, தௌஹீதையும் சொல்லுவாங்க, ஏன்டா அடக்குமுறை பண்றீங்க, வலிமை இருந்தா அப்படி பண்ணணுமா, உங்களுக்கு உடல் வலிமை இருக்குனால இப்படி ஆட்டம் போடணுமா என்று அவங்களுடைய ஆணவத்தை கண்டிச்சு என்ன செய்வாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படும் பொழுது 2 பாயிண்ட் தான். ஒன்னு ஃபிரௌனுக்கு தௌஹீதை சொல்றது, ஏகத்து ஓரிரை கொள்கையை அவனுக்கு என்ன செய்யறது, புரிய வைக்கிறது. 2வது என்னன்னு கேட்டா, ஃபிரௌனுடைய ஆட்சியில பனி இஸ்ரவேலர்கள் என்ற அந்த சமுதாயம், மூசா நபியுடைய கோத்திரத்தார் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. எகிப்துல ஆட்சி ஃபிரௌன் கையில, ஆளுகிற இனமாக ஃபிரௌனுடைய இனம். இந்த இனம் ஆளப்படுகிற அடிமை இனமா இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இனம் இருக்கு, பனி இஸ்ராயல்ங்கிறவங்க, அதாவது இப்ப இஸ்ரேல் சொல்றோம்ல, இவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்க. ரொம்ப கொடுமைக்கு ஆளாகுறாங்க. அவங்களுடைய ஜெனரேஷன் ஜனத்தொகை வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆம்பளை பிள்ளையெல்லாம் அறுத்து கொள்றான். இந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா. அந்த கொடுமைக்கு நியாயம் கேட்பது 2வது தான். தௌஹீதோட ஏகத்துவ கொள்கை இஸ்லாத்தை சொல்வதோட அடுத்து முக்கியம் என்ன, ஏன் அவங்கள கொடுமைப்படுத்துற, ஏன் அவங்கள அடக்குமுறை செய்யறன்னு கேட்பது அவங்களுடைய நோக்கம். இது எங்க விளங்குதுன்னு கேட்டா, 7வது அத்தியாயம் 105வது வசனத்துல கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஃபிரௌனு இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், ஃபிரௌனே நான் அகிலத்தினுடைய இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறேன். ஹகீகுன் அலா அல்லாஹ் அக்கூல் அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி உண்மையை தவிர வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ல நான் தகுதி படைத்தேன். அல்லாஹ் பேரை பயன்படுத்தி நான் பொய் சொல்ல தேவையில்லை. கஜ்ஜத்துக்கும் பி பையினத்தின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றோடு வேற வந்திருக்கிறேன். சும்மா வரல, அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நான் இறை தூதர், நீ கண்ண மூடி நம்ப வேணாம், சான்றோட வந்திருக்கிறேன். எனவே ஃபஅர்சில் மஇ பனி இஸ்ராயீல், என்னோட இஸ்ரவேல் மக்களை அனுப்பி வை.
அவங்கள வந்து நீ கொடுமைப்படுத்தாத, என்னோட இஸ்ரவேல் மக்களை அனுப்புன்னு கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பிரச்சாரம் பண்ணுவதோட இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு நியாயம் கேட்பதற்கும் போயிருக்கிறார்கள். அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம அடக்கப்பட்டவர்களுக்காக நியாயம் கேட்கலாம் என்பதற்கு இதுல பாயிண்ட் இருக்குது. நமக்கு குரல் கொடுக்கிறோம், சத்தம் போடுறோம், போராட்டம் பண்ணலாம்னு செய்றாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணலாமா? எப்படி பண்றதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதான் பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, ஏன்பா ஒரு இனத்தை போட்டு அநியாயம் பண்றீங்க, ஒரு இனத்தை வந்து அடக்குமுறை பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க? நான் இறை தூதரா வந்திருக்கிறேன், இது நம்பி அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண, முதல்ல அடிமையா வச்சுக்கிறாங்க, அரசியல் என்னோட பனி இஸ்ராயல் அனுப்புன்னு கேட்கிறாங்க. 7:105. அதே மாதிரி 7:135, 133, 134, 135 அதை சேர்த்து படிச்சோம்னா என்ன வரும்னு கேட்டா, ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிய வத்தம ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், அவர்களுக்கு வெள்ளத்தையும் வெட்டுக்கிளியையும் பேனையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான சான்றுகளாக நாம் அனுப்பிய பொழுது ஃபஸ்தக்பரு அகந்தை கொண்டார்கள், வகானு கௌமன் முஜ்ரிமீன் அவர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தார்கள். ஃபலம்மா வகா அலைஹிம் ரிஜ்ஸு அவர்களுக்கு தண்டனை உறுதியான பொழுது, வேதனை வந்து தாங்க முடியாமல் உறுதியான பொழுது, காலு யா மூசா, மூசாவே உதுலனா ரப்பக உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், பிமா அஹித இந்தக உங்களிடத்திலே அல்லாஹ் வாக்குறுதி உறுதிமொழி எடுத்தான்னு சொல்றீங்கல்ல, அதன் அடிப்படையில் பிரார்த்தனை பண்ணுங்க. லைன் கசப்த அன்ன ரிஜிஸ எங்களை விட்டு இந்த துன்பத்தை தவளையே வெட்டுக்கிளியே பேணு இதெல்லாம் நீக்கி வச்சீங்க என்று சொன்னா, ல நுமின் அன்னலக்க உன்னை நாங்கள் நம்பி வல நுர்சிலன்ன மாக்க பனி இஸ்ராயில் உம்மோடு பனி இஸ்ராயில் நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். இதை மட்டும் நீக்கிரு, இனிமே நாங்கள் அவங்களை அடிமையா வச்சுக்கிற மாட்டோம், இந்தா நீனே கூட்டிட்டு போ அப்படின்னு தனியா பிரிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள். பலம்மா கஷஃபனா அன்ஹும் ரிஜ்ஸ இலா அஜலின் ஹும் பாலிகு குறிப்பிட்ட டைம் வந்த உடனே நம்ம துன்பத்தை நீக்கும் பொழுது இதாகும் என்குசூன் உடனே அந்த உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். அப்ப ஃபிரௌனை என்ன சொல்றான்னு கேட்டா, நீ இந்த வேதனையை நீக்குனா இஸ்ரவேல் மக்களை உன்னோட அனுப்பிடுவோங்கிறான். அஜெண்டாவே அதான், அங்க போராட்டத்தினுடைய அஜெண்டாவே என்னவா இருக்குன்னு கேட்டா, நீ இந்த துன்பம் வருதுலப்பா நீக்கி காட்ட எல்லா இடத்து செஞ்சு இஸ்ரவேல் மக்களை இப்போ உன்னோட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் கோரிக்கையா இருந்தது, பிரதானமான கோரிக்கையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள் என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறோம். 20வது அத்தியாயம் 47 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஅத்தியாஹு நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அல்லாஹ் சொன்னது மூசாவிடத்திலும் ஹாரூனிடத்திலும், நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், ஃபகூலா நீங்கள் இருவரும் சென்று சொல்லுங்கள், இன்னா ரசூலா ரப்பிக்க நாங்கள் உன்னுடைய இறைவனின் தூதர்கள். ஃபிரௌன்ட்ட போய் சொல்லணுமா, என்ன சொல்லணுமா, இன்னா ரசூலா ரப்பிக்க நாங்கள் உன்னுடைய இறைவனுடைய தூதர்கள், ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயில் எங்களோடு இஸ்ரவேல் மக்களை அனுப்பு என்று கேளுங்கள். கேட்க சொன்னது அல்லாஹ்னு வந்துச்சு, முதல்ல அவங்க கேட்டாங்கன்னு வந்துச்சு, அல்லாஹ் அதான் கேட்க சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் போய் இஸ்ரவேல் மக்களை வந்து துன்புறுத்தா வலா துஅதிபுஹும் அவர்களை சித்திரவதை பண்ணாதீங்க, இஸ்ரவேல் மக்களை சித்திரவதை செய்யாதீர்கள், அங்க விஷுவல் வரலாமா, சித்திரவதை செய்யாதீர்கள், பனி இஸ்ராயல்களை எங்களோட அனுப்பு என்று ரெண்டு பேரும் போய் கேளுங்க. அப்ப அல்லாஹ்வே கேட்க சொல்றான், பனி இஸ்ராயல்களுடைய அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக வேண்டி குரல் எழுப்புங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். இது 20வது அத்தியாயத்துல 47வது வசனத்துல பார்க்கிறோம். 26வது அத்தியாயம் 17வது வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, ஃபாத்தியா ஃபிரௌன ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்துல செல்லுங்கள், மூசாவும் ஹாரூனுக்கு அல்லாஹ் சொல்றான் ரெண்டு பேரும் செல்லுங்கள், ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பில் ஆலமீன் நாங்கள் ரப்புல் ஆலமீனுடைய தூதர்களா வந்திருக்கிறோம், அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்களை எங்களோட அனுப்பு அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயம் 138வது வசனத்துல வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயில் அல் பஹர இஸ்ரவேல் மக்களை கடல் கடந்து காப்பாத்தினோம்னு சொல்றான். இஸ்ரவேலை தான் கூட்டிட்டு மத்தவங்க கூட்டிட்டு வரல, இவரை பார்த்தாரு இதுக்கு மேல வரமாட்டாங்க உடனே தனியா அசம்பிள் பண்ணிட்டு ஆட்களை ஓடி ஓட்ட முடிச்சிடறாரு, தன்னுடைய சமுதாயத்தை மட்டும் காப்பாத்திக்கிட்டு மற்றவங்களை விட்டுட்டு ஓடுறாங்கன்னு வருது. இஸ்ரவேல் மக்களை கொண்டு கடல் கடந்து காப்பாற்ற செய்தோம் என்ற செய்தி வந்து 7:138 10:90 என்ப அந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 26-22 வசனத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபிரௌன்ட்ட போய் சொல்றாங்க இல்லையா, அவன் கேட்கிறான், ஏன்பா நான் தூக்கி வளர்த்த புள்ள என்கிட்ட சோறு திண்டு வளர்ந்த நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா, நான் எவ்வளவு உதவி உனக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த கடந்த சின்ன பிள்ளை எடுத்து வளர்த்தா நிறைய உதவி செஞ்சிருப்பாரு இல்லையா, அதையெல்லாம் சொல்லி காட்டும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 26-22 ஓ தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அப்பத்த பனி இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்கிக்கிறதுக்காக வேண்டி அந்த அருளை எல்லாம் நீ சொல்லி காட்டுறியா, ஏன்டா எனக்கு அருள் செஞ்சதுக்காக வேண்டி இவங்களை அடிமையாக்கிற முடியுமா, நீ என்ன பேசுறேங்கிறாங்க, நீ செஞ்ச உதவிலாம் வாஸ்தவம்,
நீ எனக்கு உதவி செஞ்சதுக்காக உங்களை அடிமையாகிற நியாயமாயிருமா? நான் கேட்கக்கூடாது அப்ப அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்ப ஃபிரௌனே வந்து மூசாவை கைக்குள்ள போடுறதுக்கு பார்க்கறான். நான் நம்மால் நமக்குள்ள என்ன நீ அவங்களை கிளப்பி விடுற, நீ இருக்கு அவங்களை தனியா தூண்டி விடுற, நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், அப்ப நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக வேண்டி அந்த மக்கள் மிதிப்பீங்க உதப்பிங்க பார்த்துட்டு இருப்போம் நாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின் அக்கிரமக்கார ஆட்சியாளருக்கு முன்னாடி போய் சத்தியத்தை முழங்குவதுதான் சிறந்த ஜிஹாதுன்னாங்க. அப்ப அக்கிரமக்கார ஆட்சிக்கு முன்னாடி போய் நியாயத்தை பேசுவது, உரிமையை கேட்குவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவது, எனக்கு அதை கொடுத்து கேட்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்கிறது ஏன்டா எனக்கு இல்லைன்னு கேட்கிறது, இதெல்லாம் மூசா நபியுடைய ஒரு சுன்னத்து. அப்படி அதுக்கு அதையே ஒரு அஜெண்டாவை கொடுத்து அனுப்பியிருக்கிறான்னு கேட்டா அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எப்படி காபிரான ஆட்சியில் போய் நம்ம உரிமை கேட்கிறது? காபிரான ஆட்சியில் நம்ம எப்படி கேள்வியா? ஃபிரௌனுக்கு மேல காபிரா? ஃபிரௌனுக்கு மிஞ்சின காபிர் ரப்பு நான் தான் ரப்புன்னு சொன்ன காபிர் இல்லாம அந்த அதுக்கு மிஞ்சின காபிரா உலகத்தில் எந்த நாட்டிலையும் இருக்கு. அவன் என்ன செஞ்சான்? ஆனா ரப்புக்கும் இல்ல ஆளாண்டா, நான் தான் உங்கள் இறைவன், மாலக்கும் மின்னில மாலிம் துலக்கும் மின்னிலாகின் கைரி, என்னை தவிர வேறு கடவுள் இருப்பதா எனக்கு தெரியவே இல்லையப்பா அப்படின்னு அப்படி சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பின்னாடி வருது. அப்ப நான் தான் கடவுள்னு சொல்ல ஒருத்தனுக்கிட்ட போய் நியாயம் கேட்கலாம். அவன் நான் தான் கடவுள்னு சொன்னதுனால அவங்க கிட்ட நியாயம் கேட்கறது, சட்டப்படி போராடுவது, உரிமைகளை தாண்டி கேட்பது வந்து தப்பு கிடையாது. இதை வழங்கி கொள்ளணும். அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அஜெண்டாவுல இருந்து வழங்கி கொள்கிறோம். அடுத்தது வந்து அல்லாஹ் பாருங்க, ஒரு நபியை அனுப்பி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நபி அனுப்புனா லா இலாஹ இல்லல்லாஹ் அது போயிடணும். நபியுடைய வேலை அது மட்டும் இல்ல, வெறுமனே தௌஹீத் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடணும் இல்ல, அடக்குமுறைக்கு குரல் கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்க பேச, அது மட்டும் இல்ல. அவர்கள் ஒரு நபியாக அனுப்பப்பட்டவர் வந்து அந்த சமுதாயத்தினுடைய அந்த வசதி வாய்ப்புகள் அதுகளுக்கெல்லாம் ஒரு வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் செயல் திட்டம் வகுக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா கௌமி என் சமுதாயமே, இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பியது உண்மையாக இருந்தால் அலைஹி தவக்கலு, அவன் மீதே நீங்கள் தவக்கல் வையுங்கள். சித்திரவதை பண்றவன் பயப்படாதீங்க. இது யார்கிட்ட சொல்றாங்க? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா பொறுமை உறுதி வைங்க, அல்லாஹ் உறுதியா நம்பிக்கை வைங்க, அடிக்கத்தான் செய்வான், எவ்வளவு நாளைக்குன்னு பார்ப்போம், தவக்கல் வைங்க. அப்ப இன் குன்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தவக்கல் வைங்கன்னு சொல்றாங்க. ஃபகாலு, அந்த மக்கள் சொல்றாங்க, அலல்லாஹி தவக்கல்னா, அப்ப எங்க அல்லாஹ்வின் மீது நாங்கள் வந்து உறுதியான நம்பிக்கை வச்சிட்டோம். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு சோதனை களமா எங்களை ஆக்கிறாத, அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு எங்களை யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஆயுதத்தை போட்டு டெஸ்ட் வேலை செய்யுமான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நம்மள பயன்படுத்துறாங்க இல்ல, அப்பாவி நாடுகளை பார்த்துக்கிட்டு அங்க அட்டாக் பண்ணி இந்த ஆயுதம் எவ்வளவு வேலை செய்யுதுன்னு சோதனை களமாக்குறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு சோதனை களமா எங்களை ஆக்கிறாதா அல்லாஹ் அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. நஜ்னா பி ரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கிற இந்த சமுதாயத்திலிருந்து உனது அருளால் எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்கல்ல, உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க இருந்துகிட்டு உரிமைக்கு போராடிக்கிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅவ்ஹைனா இலா மூசா வஅஹீஹி, மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் வந்து அறிவித்தோம், அன்தபுவா லி கௌமிகுமா பி மிஸ்ர புயூத்தன், மிஸ்ருங்கிறது அந்த எகிப்து நகரத்தில் உங்கள் சமுதாயத்திற்காக வீடுகளை அமைத்து கொடுங்கள். நாடோடியா இருக்கு நபியுடைய வேலையை பாத்தீங்களா? நம்ம என்ன செய்யறோம்? வெறுமனே தாவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மக்களுக்கு சொத்துக்கு இல்லாம இருக்காங்களா, கஷ்டப்படுறாங்களா, வீடு இல்லாம இருக்கிறாங்களா, கடன்ல இருக்கிறாங்களா, அவஸ்தைப்படுறாங்களா, இதுகளை எல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் சபைகளுக்கும் உண்டு. வெறுமனே ஒரு பிரச்சாரம் மட்டும் கொண்டு போற வேலை இல்லை. அல்லாஹ் அறிவிக்கிறான், உங்கள் சமுதாய மக்களுக்காக வேண்டி ஊடுகளை நீங்கள் ஏற்படுத்துங்கள், வீடுகளை அமைத்து கொடுங்கள் சொல்லி நபிமாருடைய வேலையை பாருங்க. நபிமார்கள் வந்து அவங்க அந்த நாட்டில் வீடுகள் அமைச்சல என்ன வழங்க தெரியுமா? அந்த காவிர் நாட்டில் வசிக்கலான்னு அர்த்தம். வீடு தான் வசிச்சாவணுமே. காவிர் நாட்டில் வந்து வசிக்கிறதுக்கு தான் நாடோடியாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லாம வீடுகளை முதல்ல அமைச்சு கொடுங்க. வீடு அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த அடிமைத்தலை தன்னால ரிலீஸ் ஆகும். வீடு இல்லைன்னு அங்கேயே தான் வாசல்ல படுத்து கிடக்கணும், அடிமையாவே காலமெல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. முதல்ல அதுக்குள்ள செட்டிங்களை ஏற்பாடு செய்யுங்க. எல்லாம் என்ன செய்யறான்? அந்த காரண இது சொல்றான், வீடுகள் அமைங்க. வஜ்அலு புயூத்தக்கும் கிப்லத்தன், உங்கள் வீடுகளை வந்து நேருக்கு நேராக அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல வந்து பெரும்பாலான கூட சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா தமிழ் மொழிபெயர்ப்புகள்லையும் என்ன பண்றாங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், மலையாளம் எல்லா மொழிபெயர்ப்புகள்லையும் இந்த ஆயத்துக்கு வந்து வேற மாதிரி அர்த்தம் செய்வாங்க.
எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, உங்கள் வீடுகளை கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கிபிலான்ற வார்த்தை அங்க வருது. வஜஅலு புயூதக்கும் கிபிலத்தன், உங்கள் வீடுகளை கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்துக்கு வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. கிபிலாண்டா என்ன, தொழுகிற திசைன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டா, நமக்குத்தான் எங்க வேண்டாலும் தொழுவலான்னு கிபிலா அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு அது. 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு இது கொடுக்கப்படவே இல்லை. அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஜுஇலத்திலியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இங்க தொழுவலாம் முஸ்லீம், அங்க தொழுவலாம், அங்க தொழுவலாம். அவங்களுக்கு வந்து ஆலயத்தெல்லாம் போய் தொழுதாகணும், வீட்டுல தான் தொழுவ முடியாது. முந்தைய சமுதாயங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு வழிபாட்டுக்குன்னு ஒரு ஆலயம் எழுப்பியிருப்பாங்கள, அங்க போய்தான் தொழுதாகணுமே தவிர தெருவுலையோ வீட்டுலையோ சந்திகளையோ பஸ் ஸ்டாண்ட்லயோ தொழுவக்கூடாது. அவங்க பஸ் ஸ்டாண்ட் வேற இடத்துல தொழுவக்கூடாது. அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது வீடுகளில் போய் கிபிலா வாக்கிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியும்? ஆக்க முடியாது. கிபிலாங்கிற சொல்லுக்கு வந்து நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? முன்னோக்குதல் அர்த்தம். நேரடி அர்த்தம் நமக்கு தொழுகையில முன்னோக்குறதுனால அது போய் கிபிலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப வீடுகளை முன்னோக்கி அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? வீடுகளை வந்து இப்படி ஒரே லைன்ல அமைச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா, எதிரில் வீடு இல்லைன்னு சொன்னா வீதி உருவாகாது. ஒரு ரிலேஷன்ஷிப் மக்கள் மத்தியில் ஏற்படாது. வீடு அமைக்கிறதா இருந்தா இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வீடு, எதிரெதிர வீடு இருக்கணும். எதிரெதிர வீடு இருந்தா தான் தெருவு நாகரிகம் உண்டுவாங்க. இன்னைக்கு எகிப்துடைய நாகரிகம் பழங்கால நாகரிகம்ங்கிறான். எகிப்து நாகரிகம் உலக நாகரிகங்கள்லயே ரொம்ப முதன்மையான முக்கியமான நாகரிகம் எதுன்னு கேட்டா அந்த எகிப்து நாகரிகம். இந்த எகிப்து நாகரிகம்ங்கிறது அந்த நகர அமைப்புகள், அந்த செட்டிங்குகள் எல்லாம் தான் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஒரு நபி வஹி மூலமா செஞ்ச காரியம் விளங்கிக்கணும். இந்த நாகரிகத்தை கூட ஊடுகளையும் கட்டி கொடுங்க. அந்த ஊடு எப்படி இருக்கணும்னு கேட்டா, எதிராக கிபிலத்துங்கிற வார்த்தைக்கு எதிரும் புதிருமாக, உங்களுக்கு நான் எதிர இருக்க, நீங்க எனக்கு எதிர இருக்கீங்க, ஒருத்தர் முன்னோக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னைய முன்னோக்குறீங்க, நான் உங்களை முன்னோக்குறேன். அகராதியுடைய அர்த்தம் தாங்க கொடுக்கணுமே தவிர நம்ம மார்க்கத்தினுடைய அர்த்தம் கொடுக்க கூடாது. அது காபாவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். இந்த கிபிலாங்கிறதுக்கு வந்து நம்ம மார்க்கத்தில் உள்ள அர்த்தம் இருக்கு பாருங்க, அது கொடுக்க கூடாது. டிக்ஷனரியில உள்ள அர்த்தம் இந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுடைய வீடுகளை அமைச்சு கொடுங்க. அந்த வீடு கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா, எதிருமா இருக்கணும், தெரு இருக்கணும் நடுவுல. அப்பதான் சமுதாயத்துக்கு சேஃப்டி, அப்பதான் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, ஒருத்தர் தெரியும், அப்பதான் ஒரு அமைப்பு உண்டாகும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லி காட்டுறாங்க. வாக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வபஷிரில் முஃமினீன், முஃமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் 2 நபிமார்களுக்கு சொன்னதை சொல்லி காட்டுறான். அப்ப நபிமார்களுடைய பணிகள்ல இதுவும் அடங்குகிறது. இது மாதிரி இஸ்லாத்தின் பெயரால இயக்கம் நடத்தக்கூடியவங்க, இஸ்லாத்தின் பெயரால தாவா நடத்தக்கூடியவர்கள் இதுகள்லையும் கவனம் செலுத்தணும். மக்களுடைய வறுமை, உங்களுடைய வீடு வசதி, மற்ற விஷயங்கள் இதுகள்லாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாங்க. மூசா செஞ்சதுனால அது ஒரு முன்மாதிரியா கொண்டு செய்யணும். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கடைசியா பொறுத்து பார்த்தாங்க, பிறகு பிரார்த்தனை செஞ்சு அது இருந்துட்டு போகுது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இந்த ஃபிரௌன்ட்ட போராடிட்டு இருக்காங்க இல்லையா, இஸ்ராயல் மக்கள் அனுப்புங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க, அது தெருக்களை அமைச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு ஃபிரௌன் இடத்துல போய் செய்த அவங்களுடைய தாவா பிரச்சார முறை என்ன மாதிரி எல்லாம் அவர்கள்ட்ட ஆர்கியூமென்ட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள்லயும் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க என்ற செய்திகளை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரொம்ப விரிவா சொல்லி காட்டுகிறான். இவங்களுடைய பிரச்சாரத்தை தான் குர்ஆன்ல ரொம்ப அதிகமான இடங்கள்ல இருக்குது. அதுல ஒரு இடம் 28வது அத்தியாயம் 36, 37, 38, 39 ஆகிய 4 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா ஜாஅஹும் மூஸா பி ஆயாத்தினா பையினாத், நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு வந்த பொழுது, மா ஹாதா இல்லா சிஹ்ரு முஃப்தரா, இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கற்பனையான தந்திரம், மேஜிக் என்று சொன்னார்கள். இவர் செஞ்ச அந்த அற்புதத்தை வந்து மேஜிக்ங்கறாங்க. இது தந்திரம் பண்ணி இருக்கிற வித்தை, இது மேஜிக்னா வித்தைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்வதா இருந்தா. இது ஒரு வித்தை நீ செய்து காண்டுகிறாய். மாசமேனா பி ஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலின், எங்கள் முந்தைய முன்னோர்களிடத்திலே இது மாதிரியான ஒரு கொள்கையை நாங்கள் கேள்விப்படவில்லை. நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கை இருக்க, ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும், வேற இல்லைன்றீங்கப்பா, இதெல்லாம் புதுசா தெரியுது, நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை என்று அவங்க சொன்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, கால மூசா ரப்பி அலமு பிமன்ஜா பில் ஹுதா மின் இந்திஹி வமன் தகுனு லஹு ஆகிபத்து தார் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஆலிமீன், நேர்வழியை கொண்டு வந்தவன் யாரு, மறுமையில வெற்றி பெறக்கூடியவன் யாரு என்பது இறைவனுக்கு தான் அறியும். இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசுறதுக்கு வேலை இல்லை, நான் இறைவன் வந்திருக்கேன், அவ்வளவுதான், நீ அதை வித்தன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், யா அய்யுஹல் மலவு, என் சமுதாயமே,
மா அலிம்துக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர ஒரு கடவுள் இருப்பதாக நான் அறியவே இல்லை. இந்த புதுசா சொல்றேன் பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து என்னை தவிர வேற கடவுள் யாராவது இருக்காங்களா? எனக்கு மிஞ்சி கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவர் என்னமோ புதுசா ஒரு கடவுளுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவுகித்லி யா ஹாமானு அலத்தீனி ஃபஜஅல்லி சரஹன் லஅல்லி அத்தலி இலா இலாஹி மூஸா வ இன்னி லஅதுன்னுஹு மினல் காதிபீன். இறைவன் மானுட கருத்துல இருக்கான்ல மூஸா சொல்லிருப்பாங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ என்ன செய்யற? ஹாமாண்டு அவனுக்கு ஒரு மந்திரி, அவன்கிட்ட உத்தரவு போடுறான், நீ களிமண்ணை சுட்ட களிமண்ணை சுட்ட செங்கல்ல தான் ஸ்ட்ராங்கா உயரமா கட்ட முடியும், பச்சை களிமண்ல கட்ட முடியாது இல்லையா? அது செங்கல் செஞ்சுன்னு அர்த்தம். களிமண்ணை சுட்டு அதுல கல்லு தயாரித்து அதை கொண்டு நீ ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை, உயரமான ஒரு கோபுரத்தை ஒன்னு எழுப்பு, நான் மேல ஏறி மூசாவுடைய அல்லாஹ்வை பார்க்க போறேன். மேலதான் இருக்கான்னு சொல்றாரு, இவர் வானத்தில் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? நான் கொஞ்சம் மேல ஏறி போய் அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா மேல, நான் தான் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவர் என்னமோ வேற ஊர் என்னமோ அல்லாஹ் கடவுளுங்கிறாரு, அதனால நான் ஏறி பார்க்கணும், நல்ல பெருசா ஒரு கோபுரத்தை எழுப்பு அப்படின்னு அவன் சொன்னானாம். இன்னில அலுன்னுஹு மினல் காதிபீன், நான் ஒரு பொய் சொல்றாத நினைக்கிறேன், அல்லாஹ்னு சொல்றாரு, இருக்க முடியாது. நான் ஒரு நல்லா இருக்கும்போது அவர் எப்படி அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்க முடியும்? அதனால நீ எழுப்பு பாட்டு, நான் போய் நேரம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு திமிரா இணைஞ்சிருக்கிறான், பேசியிருக்கிறான். இது கிண்டலுக்கு சொன்னானா நெசமாவே செஞ்சானான்னு தெரியல, அப்படி சொன்னான்னு வருது. அது என்ன கட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரில் ஹக், நியாயமின்றி அநியாயமான முறையில் அவனும் அவனுடைய படையினரும் ரொம்ப அகந்தை கொண்டார்கள். லன்னு அன்னஹும் இலைனா லா யர்ஜூன், நம்மிடத்துல திரும்பி வரமாட்டோம் நினைத்துக் கொண்டார்கள். இப்பெல்லாம் செஞ்சுட்டா நம்மகிட்ட வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு உலகம் பண்றாங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறான் 28:39. அதே மாதிரி இந்த ஃபிரௌன் சொன்ன இன்னொரு இதே மாதிரியான வாசகத்தை வந்து 40வது அத்தியாயம் 37வது 36 37 சொல்லி காட்டுறான். வகால ஃபிரௌன் சொன்னான், யா ஹாமானு, ஹாமானே, உபுனுலி சரஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப ஸமாவாத்தி ஃபஅத்லி இலா இலாஹி மூஸா. ஹாமானே, எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பு, நான் வந்து மேலே ஏறி போய் அதனுடைய சாதனங்கள் மூலமா போய் மூசாவுடைய கடவுளை பார்க்கணும், அதுக்குள்ள ஏற்பாடு செய்யின்னு சொல்லி சொன்னான். ஒயின்னில அலுன்னுஹு காதிபா, அவர் பொய் சொல்லுவா தான் நினைக்கிறேன், மூசா வந்து பொய் தான் சொல்றாரு நான் நினைக்கிறேன், அதனால அல்லாஹ்னா ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸுய்யின லிஃபிரௌன ஸூஉ அமலிஹி, அவனுடைய கெட்ட செயல் அவனுக்கு அழகானதாக தோன்றியது, அவன் செய்த தப்புகள் எல்லாம் அவனுக்கு நல்லதாக தோன்றியது. சத்த அனிசபீல், நல்வழியை விட்டு மக்கள் அவன் தடுத்தா. வமா கைது ஃபிரௌன இல்லா ஃபி தபாப், ஃபிரௌனுடைய சூழ்ச்சி அழிவில் தான் முடிந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஃபிரௌனுடைய அந்த கொள்கை எப்படிப்பட்டவனை எதிர்த்து போறாங்கன்னு கேட்டா, பல தெய்வ நம்பிக்கையுடைய மக்களை எதிர்க்கிறது பெரிய விஷயம் இல்ல, நான் தான் கடவுளுங்கிறான் பாருங்க, ரெண்டு இடத்துல நான் தான் கடவுளுங்கிறான், கடவுள் நாம பார்த்துட்டு வர்றாங்கிறான். மூணாவது ஒரு அவன் கடவுள்னு சொன்ன செய்தி வருது. அதாவது சூரத் சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா இருக்குல்ல, அந்த சூறாவுல உங்களுக்கு வரும். என்ன வருதுன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதனாதா ரப்பு, போய் ஃபிரௌன் சொல்றாங்க, இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, மூசாவே நீ ஃபிரௌன்ட்ட போ, அவன் ரொம்ப அநியாயம் பண்றான். ஃபகுல் ஹல்லக இலா அன்த ஸக்கா, ஏப்பா நீ தூய்மை அடைவதற்கு ஏதாவது விருப்பம் இருக்கா உனக்கு? அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா, உனக்கு இறைவன் வழியை நான் காட்டுகிறேன், அஞ்சி நடக்கிறாயா என்று கேளுங்கள். ஃபஅராஹுல் ஆயத்துல் குப்ரா, பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவனுக்கு எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினார்கள். ஃபகஸப வஸா, அவன் மறுத்தான், பொய் மாறு செய்தான். சும்மா அதுபர யஸா, விரைந்து பின்வாங்கினான். ஃபஹஷரஃபனாதா, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பிரகடனம் செய்கிறான். ஆனா ரப்புக்கும் இல்லா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள், சின்ன சின்ன குட்டி தெய்வத்தை வேண்டாம் வச்சுக்கிறீங்க, எனக்கு மேல ஒரு ஆளை கூட நிப்பாட்ட, கீழே வேண்டாம் வச்சுட்டு போங்க, நான் தான் உங்கள பெரிய கடவுள் என்று என்ன செய்தான் சொன்னான். அவனை வந்து அல்லாஹ் வந்து கடுமையான முறையில் இம்மையும் மறுமையும் சேர்த்து ஒரேபடியாக பிடித்து விட்டான். அஞ்சுகிற மக்களுக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குன்னு சொல்லி வந்து நான் தான் கடவுள் என்று வாதிட்ட அந்த செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு கொடியவனை தான் எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்ற விவரத்தை பார்த்திருக்கிறோம். ஃபிரௌன் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த பிரச்சாரம், அது அற்புதமான உரையாடல். அவங்க சொல்ல, அவன் பதில் சொல்ல, இன்னைக்கு சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுற நம்ம சந்திக்கிறோமே, அவ்வளவையும் இன்னைக்கு பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம்